பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 10 verse 21. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை எப்படி நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர்களோடு பேசும்போது இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அவருக்கு ஞாபகப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய கண்கள் எத்தனை பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நம்ம கண் முன்னால் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. எப்போவும் அவரையே நீங்கள் புகழுங்கள் என்று சொல்லி மோசே அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆமென். எல்லா வம்சத்திலையும் அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக உங்களை தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய விருத்த சேதனம் பண்ணுங்க. எதை விருத்த சேதனம் பண்ணணுமா? இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணும். இப்போ இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நம்ம ஆண்டவரிடத்தில் வரணுமா? அப்புறம் என்ன செய்யக்கூடாதா? நம்ம பிடரியை கடினப்படுத்தாமல். இந்த வார்த்தை அடிக்கடி இந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அவர் சொல்லுவார். ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு ஸ்டபர்னாக இருப்பாங்க. இது வேணும்னா வேணும், இன்னைக்கு சாப்பாடு எங்களுக்கு வேணும், இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே ஆண்டவர் கொடுக்கணும். அவ்வளோ பிடிவாத குணம். அப்படியான ஜனங்களை தான் கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு நம்மகிட்டே அந்த பிடிவாதம் இருக்குது, அப்படி தானே? ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறோம். சில இடத்துல, சில ஏரியாஸில் நம்ம கர்த்தருக்கு விட்டு கொடுக்காம நம்மளே ஒரு காரியத்தை ஸ்டபர்னாக பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி தான் நடக்கணும், இதுதான் வேணும். இந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, ஸ்டபர்னாக இருக்கிற மாதிரி நம்ம கூட நிறைய இடத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதையில் நம்ம நடக்கிறதுக்கு எவ்வளோ அன்கோஆப்ரேட்டிவாக இருக்கிறோம். அப்படி தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்களாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, இனிமையாவது உங்கள் பிடரியை நீங்கள் கடினப்படுத்தாதீங்க, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆமென். கர்த்தர் ஒருவருக்கும் என்ன செய்ய மாட்டார்? பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர், பிரைப்ஸ் எடுக்க மாட்டார். நீங்கள் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்கிறேன், நல்லத்தில் பிரைப் பண்ணுறோம் இல்லை? நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பிரைப் பண்ணுற மாதிரி, நீங்கள் மட்டும் எனக்கு இதை செய்யி, நான் உனக்கு பண்ணுறேன், நீ க்ளீன் பண்ணி நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லை? பிள்ளைங்களை பிரைப் பண்ணுறோம். ஆண்டவரை பிரைப் பண்ண முடியுமா? ஆண்டவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனும் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படியே வசனங்களை வாசித்துட்டு வந்தால் அருமையான வசனங்கள் பாருங்களேன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. எப்படியெல்லாம் அருமையாக கர்த்தர் நடத்தினார்ல. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே.
உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். 70 பேர் தான் அவங்க என்ன செய்தாங்க, யோசேப்பு காலத்தில் எகிப்துக்கு போனாங்க. ஆனால் இன்னைக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் பழுகி பெருக பண்ணிட்டார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதானே பிரியமானவர்களே, அப்படிதானே. எவ்வளோ ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால எத்தனை அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார், எத்தனை பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கடினமான பாதையில் போயிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்களேன். எத்தனை வியாதிகள் நம்மளுடைய சரீரத்தில் வந்துச்சு, எவ்வளோ வலி வந்தது, வேதனை வந்தது. சில காரியங்கள்லாம் நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இல்லை டாக்டர்ஸே கூட நம்மளை பயமுறுத்துனாங்க. லைஃப் லாங்காக நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க அப்படிலாம் சொன்ன எத்தனை காரியங்கள் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பயங்கரங்கள் நம்மளை சூழ்ந்தது. அப்பெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், நம்மளை வழி நடத்தினார். சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து பெரிய பெரிய காரியங்களை வரைக்கும் ஆண்டவர் பயங்கரங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அதிசயமாய் நடத்தி வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்முடைய கண்கள் பார்த்திருக்கிறது. அப்போ அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை நடத்துவார், நாளைக்கும் என்னை நடத்துவார். ஆண்டவர் எதிர்காலத்து கர்த்தருடையத்தில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் செய்வார். எவ்வளோ தேவைகளை தேவன் நமக்கு சந்தித்தார். ஒரு சில காரியங்களை இல்லையே ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசித்து எத்தனை சூழ்நிலைகளில் எப்படி இதை நான் செய்ய போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் முடிக்க போகிறேன், எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு நினச்ச எத்தனை காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஈஸியாக முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. சிலதெல்லாம் நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினச்சோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நினச்சோம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் அப்படி ஸ்மாலாக அப்படி லகுவாக மாற்றி கொடுத்துருக்கிறார். சில பிரச்சனைகள்லாம் நமக்கு ரொம்ப யோசிக்க முடியாமல் பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா. எத்தனை அதிசயங்களை இந்த கண்கள் கண்டது. அதே தேவன் தானே இன்றைக்கும் நம்மை நடத்துகிறார், நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. எந்த பலவீனம் இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தின் வழியாய் நம்ம போனாலும், அன்னைக்கு என்னை நடத்தின அதே தேவன் என்றைக்கும் என்னை நடத்துவார். நாளைக்கு நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம பெற்றோர்லாம் நிறைய ஆண்டவர் செய்த நன்மையை நமக்கு சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை உணரும் போது தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்க கிட்ட சின்ன சின்ன காரியங்கள் பாருங்க. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஏழைக்கு இல்லை ஹோம்லெஸ் பர்சனுக்கு ஒரு $1 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த வாரத்தில் இல்லை சம்ஹவ் அவங்களுக்கு ஒரு $10 கிடைக்குது. உடனே நம்ம என்ன சொல்லலாம், நம்மளோட க்ளீன் தான் பண்ணி நம்மளே தான் ஒரு $10 கொடுக்குறோம். நீ அன்றைக்கி ஒரு $1 கொடுத்த பற்றியா, இன்றைக்கி உனக்கு $10 ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க பற்றியா. அப்படி ஆண்டவர் கொடுக்கும் போது இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கும்போது ஜீசஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணி தராங்க அப்படின்னு நம்ம சின்ன சின்ன விதைகளை நம்ம என்ன செய்கிறோம், சின்ன வயசில் நம்ம விதைக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அது மனசில் படுது. அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு நாள் ஆஃபரிங் போடுறாங்க, இல்லை ஒரு மிஷினரிக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. உடனே அந்த பிள்ளைங்களுக்கு இன்னொரு ரிவார்டு வந்த உடனே, மம்மி நான் அன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆஃபரிங் கொடுத்தேன்ல, இன்னைக்கு பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி இம்மீடியட்டாக அதை கனெக்ட் பண்ண அவங்களால முடியுது. ஃபெய்த்தில் அப்படியே வளர்றதுக்கு நம்ம அவங்கள ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா. சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளை தேவன் எப்படி நடத்தினார், அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை நாம் ஆவியில், பலத்தில், விசுவாசத்தில் நம்ம நடத்த வேணும். ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த கண்கள் காணும் பொழுது அவர்கள் கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ளுகிறார். நம்மளாம் ஆண்டவரை அதிகமாக ருசித்து இருக்கிறோம். இனிமேல் நம்முடைய ஜெனரேஷன் ஆண்டவரை ருசிக்கணும். நம்ம சொல்கிற கதையினால இல்லை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஆண்டவரை என்ன செய்வாங்க, இறுக பிடித்து கொள்வார்கள். இல்லைன்னா அது மம்மியோடைய காடுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு தேவன் தேவை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நீங்கள் அவங்கள வெளிப்படுத்துங்க, ஆண்டவர் எப்படியாவது உங்களை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை அதிசயமாக நடத்தி வந்தார், இனியும் அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. எதுவுமே கோயின்சிடென்டலா நடக்கல, எதுவுமே தற்செயலா நடக்கல.
கர்த்தர் தான் நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?